எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல் என்று உணர வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இன்று ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெங்கும் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெங்கும் தெரிய வைத்தாய் உண்மையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி சந்தனத்தம் என்று சொல்லி சந்தனத்தம் என்று சொல்லி அம்மா ஆண்டுகள் பல கடந்த விஎஸ்விஎன் பகனுக்கு அலமரம்பு தலைக்க விளடுத்து பாட வந்தோம் சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வை கலை மகளே ஆமா ஆமா வந்தருள்வை கலை மகளே அண்ணே அன்னைக்கு மாதிரி எனக்கு இன்னைக்கும் ஒரு சந்தேகம் அண்ணே. உனக்கு எங்க போனாலும் சந்தேகம் வந்துடும் நீ இல்லாம சந்தேகம் இல்ல சந்தேகம் இல்லாம நீ இல்ல என்ன சந்தேகம் அன்னைக்கு என்னன்னா சுற்றுச்சூழலை பத்தி பாடணும், இன்னைக்கு நம்ம யாரை பத்தினே பாட வந்திருக்கோம். காலையில இருந்து நீ எங்க இருந்த காலையில இருந்து நான் என்சிசில இருந்தேன். நம்ம இன்னைக்கு பாட வந்தது எஸ் வெள்ளச்சாமி ஐயாவை பத்தி இன்னைக்கு பாட வந்திருக்கோம். அவர் செஞ்ச உதவிகள் அவர் செஞ்ச தியாகங்கள் எல்லாத்தையும் பத்தி நம்ம இப்ப எடுத்து சொல்றதுக்கு வந்திருக்கோம். சரி, நான் சொல்றத இப்ப என் தம்பி சொல்லுவேன் பாரு. கல்வி தொண்டு என்னும் கடலிலே கலைமகள் கண்டெடுத்த முத்தாக உருவெடுத்தவர் தான் கொடைவல்லல் சா வெள்ளச்சாமி நாடார் அவர்கள். பேரில் மட்டும் வெள்ளை, அவர் உள்ளத்திலும் மகா வெள்ளை தான். அவரை பத்தி தான் இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து நீ சொல்ல போறாரு. மனசு வெள்ளைன்னு சொன்னார்ல, அதுல ஒரு சிறிய பாடு வெள்ளமானோ வெள்ளச்சாமி பேரவரே கஷ்டத்திலே கை கொடுத்து நஷ்டத்திலே நலம் கொடுத்து கரையேற்றி சேப்பாரு வெள்ளமானோ உள்ளவரே வெள்ளச்சாமி பேரவரே. அது மட்டுமா 1897 ஜூலை மாசம் 21ஆம் தேதி இந்த விருதை மண்ணில கொடை வள்ளல் என்ற ஒண்ணு இந்த விருதை மண்ணில விழுந்துச்சு. விருதை மண்ணா எங்க நம்ம விருதுநகர்ல இருந்துச்சு. அது மட்டுமானே அவர் 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அதோட 11வது வயதிலேயே அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலைக்கு கூடாது என்னடா பண்ணிட்டு இருந்த அதேனே கேட்கிறேன், ரொம்ப வெக்கமா இருக்குனே. வெக்கமா இருக்கு உனக்கு வெக்கமா இல்ல அதானே வெக்கமா இருக்குங்கிறேன். அந்த வயசுல அவர் வேலைக்கு போனாரு. போய் என்ன செஞ்சாரு, அவர் 22ஆம் வயசுல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. என்ன திருப்பமுனை ஏற்பட்டுச்சு? திருப்புமுனை ஏற்பட்டுச்சு சொல்றேன், சொல்லுங்க. கூட கேள்வி கேட்டோம்னா கோவம் வந்துடும். சரி, ரைட்டு. சொல்ற ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கல, அமைதியா இருக்கணும். ரைட்டு. அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா, தனது 17ஆம் இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல ஒரு வியாபாரத்தை தேடி போகையில அங்க ஒரு பெரியவரை பாக்குறாரு. யாருண்ணே அந்த பெரியவரு? முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர். அப்படியா? அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா திருக்குறள் மீது எப்படி பற்று வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. என்ன திருக்குறள் மீது எப்படின்னே பற்று வைக்கிறது? அதான் அவர் சொன்னாரு, ஆத்மா திருப்திக்காக பகவத்கீதை படி, நற்பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கு திருக்குறளை படின்னு சொன்னாரு. சரி சரி. அந்த அறிந்தே நம்ம வெள்ளச்சாமி ஐயா திருக்குறளை படிச்சுட்டு, ஆஹா
இந்த திருக்குறள்ல எவ்வளவு குறள் ரொம்ப இனிமையா இருக்கு. இதுல இருக்க அர்த்தம் போல என் இதயத்துக்குள்ள போய் உயிர் மூச்சாயிருச்சு. அப்பதான் இறைவனை பார்த்து சொல்றாரு, இறைவா உனக்கு மிக்க நன்றி, எனக்கு இந்த திருக்குறளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்ததுக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு புரிந்து கொள்ள ஆற்றல் தந்தாங்க, நம்மளுக்கு அது தெரியல இல்லை. ஊடல கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். இந்த ரைட்டு விடுனே, பழக்க தோசத்துல கேட்டுட்டேன். 1951 ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நிர்வாக தலைவரா இருக்காரு. அங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா இப்ப மதிய உணவு இடைவெளி தானே, ஏன் குழந்தைகள் சாப்பிடலன்னு கேட்கிறாரு. சரி, அதுக்கு அவங்க சொன்னாரு, தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, ஐயா இங்க இருக்க குழந்தைகள்லாம் ரொம்ப ஏழை குழந்தைங்க, ஏழ்மையின் காரணமா உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணி இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு கிடைக்கிற மாதிரி வழிவகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வெள்ளச்சாமி ஐயா சொன்னாரு, நான் ஒரு 6000 தர்றேன், அந்த 6000 வச்சு, அப்பெல்லாம் 6000 இப்ப 6 லட்சம் மாதிரி, அப்பயே 6000 கொடுத்து ஒரு பொறுப்பு அமைச்சு அந்த பொறுப்புல இருந்து நீங்க ஒரு ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி 6000 கொடுக்குறாரு. அந்த 6000 மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏய் அப்ப 6000 இப்ப 6 லட்சம் மாதிரி, அதான் சொன்னேன். அண்ணே காமராஜர் தானே மதிய உணவு கொண்டு வந்தாரு, நீங்க என்னண்ணே வெள்ளச்சாமி கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்க? மதிய உணவு கொண்டு வர்றதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டது நம்ம வெள்ளச்சாமி ஐயா. ஏன்னா அவர் அவங்க வந்து ஆரம்பிச்சு இது கொடுத்துருக்காரு மதிய உணவுக்கு. அப்பதான் ஒருத்தர் இயக்குனர் வர்றாரு பள்ளியை மேற்பார்வையிருக்கு. அவர் யாருன்னு பேரு திரு சுந்தர வடிவேல். அவர் அங்க வாராரு மேற்பார்வையிருக்கு. மதிய உணவு பிள்ளைகள்லாம் சாப்பிடுவோம், ஓ இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இதை போய் காமராஜரை முதல்வர் ஐயாட்ட போய் காமராஜர்கிட்ட போய் பேசுறாங்க. அவரு இதுவும் நல்லா இருக்குன்னு அப்ப ஆரம்பிச்சுதான் அந்த மதிய உணவு திட்டம் இப்ப வரைக்கும் நினைச்சு நிக்குது. மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கிற காரணமானது இப்ப யாரு? நம்ம வெள்ளச்சாமி ஐயா அவர் போட்டதானதான். அது மட்டுமா, இங்க ஒரு கல்லூரி நடக்கிறதுக்கு எல்லாரும் பேசினாங்க. பேசி விருதுநகர் மேன்மக்களிடம் பேசி கூட்டம் போட்டு வசூல் பண்ணாங்க. ஒரு 1 லட்சம் குறைஞ்சிச்சு. அந்த 1 லட்சத்துல யாரு தர்றாங்களோ அவங்க பேரே நம்ம கல்லூரிக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. வைக்கவுமே வெள்ளச்சாமி ஐயா யோசிக்கிறாரு, ஓ இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம பண்ணா என்னன்னு தனது சொத்து எல்லாம் பெரட்டி 2 லட்சம் பெரட்டி அதுல 1 லட்சத்தை எடுத்து கொடுக்கறாரு. கொடுத்து அந்த கட்டிடம் அது பண்ணி கல்லூரிலாம் மிகப்பெரிய இது வேலையும் முடிஞ்சிருச்சு. அது மட்டுமா, மதுரையில திறந்த கல்லூரிக்கும் ஐயா தான் இது எல்லாத்தையும் வரி திரட்டி இது பண்ணி முதல் அறந்து கொடுத்துருக்காரு. அதனால அங்கே அவர் பேரையே வச்சுட்டாங்க. அப்படித்தான். ரொம்ப நேரமா போராவே போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டுனா என்ன பாட்டு எடுக்க? அவர் ஏழைகள் செஞ்ச தியாகம் என்னன்னு தெரியுமா? அதை பத்தியே பாடுங்க. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்து நெஞ்சங்கள் வாழ என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்புக்கும் பண்புக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்றைக்கும் நீ எந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாழிய பூமியில் பார்முகிலாய் மலைத்தோவிடும் வாழியவே. எல்லாம் சரிதானே, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இடவசதி போதுமான அளவு இல்லையே, அதுக்கு என்ன செஞ்சாங்க? அதைத்தான் அவர் ரெடி பண்ணி கொடுத்து கல்லூரி கட்டினாருன்னு சொன்னேன்ல. அதைத்தான் சொன்னீங்களா? அதைத்தான். நீ எந்த ஞாபகத்துல இருந்தா நான் என்ன செய்வேன்? அண்ணே அது எந்த கல்லூரினே? எல்லாம் சுத்தி பாருங்க, என்ன தெரியுது? அந்த கல்லூரியில தான் நீயே உட்கார்ந்துட்டு இருக்க. ஓ அப்படியா? நம்ம தேர்ட் இயர்லாம் இந்த வருஷத்தோட கிளம்புறாங்க. அவங்க இனிமேல் மறக்காத மாதிரி அவங்க சார்பா ஒரு பாட்டு பாடுங்க. அவங்க சார்பா ஒரு பாட்டு பாடுங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடுவோம். ஜூன் பிறகும் ஜூலை பிறகும் ஜூனியருக்கும் ஜூனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகி நடக்கும்.
பிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பனொருவன் கைது பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளையே. முடிச்சிடும் பேமெண்ட் அன்னைக்கு கேட்டீங்க இன்னைக்கு நீங்க தான் கேட்கணும். பேமெண்ட் தரல. கூட்டு வந்தது நீதானே சாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு என்ன பேசுகிற தெரியும்? ஆசிரியர் அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. தந்தனத்தம் என்று சொல்லு